ஆனியன் பராட்டா செய்யலாம். அது உள்ள இருக்க ஸ்டஃபிங் ஆனியன் மசாலாக்கு கடாயில எண்ணெய் ஊத்தி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. சீரகம் போட்டுக்கலாம், தனியா நசுக்குனது போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், டீ போட்டுக்கலாம், அப்புறம் பொடியா நறுக்குனது 2 போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம், ஒரு 4 ல 5, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம், தேவையான சால்ட் போட்டுக்கலாம், எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், பொடியா நறுக்குனது, சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் கடலை மாவு அதை போட்டுக்கலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஒரு 1/2 ஸ்பூன், சக்கரை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணோனே கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்துக்கலாம், ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆனியன் பராட்டாக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இது தட்டிக்கலாம், தட்டிட்டு திரட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல திரட்டிட்டு நம்ம ரெடி பண்ண ஆனியன் மசாலாவை இப்படி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மசாலா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் மடிச்சிக்கலாம், கோன் ஷேப்ல இந்த பக்கம் மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்க வெந்தயம் இதையும் மடிச்சிக்கலாம். வச்சுட்டு இது மேல கொஞ்சம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் கொத்தமல்லியை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை கொஞ்சம் திரட்டிக்கலாம், திரட்டிட்டு காமிக்கலாம்.